ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லுக்கிசம் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஹேண்ட்ஸம் படியில ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அவங்க கதவு திறந்துருக்கு. அவங்க அம்மாவோட செருப்பு வெளியில் கிடக்கிறது நம்ம ஹீரோ பார்க்குறான். அம்மா நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், தம்பி யாரு நீ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் பார்க் யாங் சங்கோட ஃப்ரெண்டு, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டா வீட்டு வாடகை கம்மியாகும்ல, நீங்கள் தான் அவன் அம்மாவா, உங்களை பற்றி சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமாம் நான் அவன் அம்மா தான், சும்மா இவனை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவனை எழுப்ப போகவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்கிறான். 2 பேரும் இங்கேயா தங்குறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சின்ன இடம் உங்களுக்கு பத்துமான்னு கேட்கவும், அதெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்கிட்ட இதை பற்றி அவன் சொல்லவே இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், வேலைக்கு வேற போகிறானா, அதான் பிஸியில் சொல்ல மறந்துருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். வேலைக்கு போகிறானான்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதான் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கானா, ஒருவேளை அவனுக்கு பணம் பத்தலையோ, ஐயோ பாவம் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப இழைச்சிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, உன்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா அவனை வெளில கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள ஒரு பெரிய காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கவுமே எல்லாரும் நம்ம ஹீரோவை தான் பார்க்குறாங்க. வாஸ்கோவோட ஒரு ஆள் அங்கே தான் நிற்கிறான். என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஏன்பா கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், விலையெல்லாம் நியாயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். லேடிஸ்லாம் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கவும், நீ ரொம்ப பாப்புலர் போலையே அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என் பையன் கண்டிப்பாக அவனை பார்த்து பொறாமப்படுவான். அடேங்கப்பா ஒரு காஃபி இவ்வளோ வேலை, எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறான். ஓ இந்த காஃபிக்கு பேர் அமெரிக்கானாவா, நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க அதை குடிச்சிட்டு சொல்கிறாங்க. என் பையன் இதை குடிச்சிட்டு என்ன சொல்லுவானோ தெரியல. ஆமாம் கேட்க மறந்துட்டேன், உன் பேர் என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. என் பேரும் பார்க் யங் சங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என் பையன் பேரே தான் உனக்குமா, ஆக்சுவலி அவனை பார்க்கும்போது என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்போதான் அவன் ரொம்ப குண்டாயிட்டான், சின்ன வயசுல அவன் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தான் இருப்பான் அப்படின்னு அவங்க அம்மா பேசும்போது, வாஸ்கோவும் இதே கடைக்குள்ளேயே வரான். என் பையனை யாரா பொல்லி பண்ணுறாங்களா, ஏன்னா பழைய ஸ்கூலில் அவனை ரொம்பவும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வாஸ்கோ அவனை எதுவும் பண்ணிடாத, அவன் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான், இங்கே எதுவும் பண்ணிடாத என் வேலை போயிடும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். ஹியோங்ஸோக்கும் வேலையில் சேர்ந்துட்டான், அவனுக்கு பணம் தேவைப்படுதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், எனக்கு எதுவும் அப்படி தோணலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் அவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், நைட் ஷிஃப்ட்டாக ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை செய்கிறான் அப்படின்னு அவன் சொல்லுறான். அப்போ நான் காப்பாற்றின அந்த பையனோட அம்மாவா இது அப்படின்னு வாஸ்கோ யோசிக்கிறான். உண்மையாக சொல்லணும்னா அவன் பழைய ஸ்கூலில் அவனை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, என்னால் என் பையனுக்கு எதுவுமே பண்ண முடியல, நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை அப்படின்னு அவங்க வருத்தப்படவும், நீங்கள் நல்ல அம்மா இல்லையா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் ஜாலியாக தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அன்னைக்கு அவன் அடித்து வீடியோ எடுத்தாங்களே அது நல்லா இருக்கா, போய் சொல்கிறான் அப்படின்னு வாஸ்கோ டென்ஷன் ஆகுறான். அச்சோ சாரி மேடம், வாஸ்கோ ஒழுங்காக நடந்துக்கூடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க என் பையன் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், நம்ம ஏழையாக இருக்கவும் நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ணதில்லம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் ஒன்றும் அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ அவனை அடிமை மாதிரிலாம் நடத்திட்டு இருந்த, எப்படி நல்ல ஃப்ரெண்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்கோ டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோவோட அம்மா அந்த நக்கிள் பேண்டில் இருக்க ஒருத்தனை கூப்பிடவும், சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறான். நீ எங்கள் ஸ்கூல் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, பட் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் கொடுத்து அனுப்புகிறான். நான் இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் போட்டு அதில் காசு பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அப்போ முன்னாடி இருந்த வேலை அவங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை நான் பார்ட் டைமாக தான் பார்த்துட்ருக்கேன், 2 வேலை பார்த்தா நிறைய காசு கிடைக்கும், என் பையனும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுவான்ல, குடிச்ச காஃபிக்கு இந்தா அப்படின்னு அவங்க காசு கொடுக்கவும், இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என் பையனுக்காகவாது இதை வாங்கிக்கோ, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருங்க சரியா அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்கவும், சரின்னு நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். வெளியாளுங்க கிட்ட இருந்து இவன் காசு பிடுங்குறானா, இவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு வாஸ்கோ இவனை பார்த்து ரொம்பவும் டென்ஷன் ஆகுறான். அவன் ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னா நீங்கள் அவனை பார்க்காமலே கிளம்ப போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா அதுவே எனக்கு போதும், என்னமோ தெரியல எனக்கு உன்னை பார்த்த உடனே எல்லாமே சொல்லணும்னு தோணுது, உன் கூட பல வருஷமாக பழகின மாதிரி தோணுது, நெக்ஸ்ட் டைம் உனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறது நினச்சி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வாஸ்கோ கூப்பிடுறான். வாஸ்கோ எங்கே போயிட்டான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். நீ ரொம்பவும் கெட்டவனாக இருக்க, நான் உன்னை இன்னைக்கு அடிக்க போகிறேன், உன் பிளேசரை கழட்ட அப்படின்னு வாஸ்கோ சொல்கிறான். வாஸ்கோ நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த பையனை அடிக்கிற பொய் சொல்கிற, உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா, உனக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம வாஸ்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ டேஷ் பண்ணவும், இவன் எப்படி இதை டேஷ் பண்ணான் அப்படின்னு வாஸ்கோ ஷாக் ஆகுறான். ஹே எதுக்காக அட்டாக் பண்ணுற, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான்.
கையென்ன சுத்தியல் மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ டேஷ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு அடி மேலே விழுந்தா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக டேஷ் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்கு தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த அம்மா கொடுத்த காசு அவங்க பையனுக்கு தான் போய் சேரணும், அந்த லேடி கொடுத்த காசை கொடு அப்படின்னு வாஸ்கோ கேட்கவும், அந்த பழைய ஸ்கூல் ரவுடையும் இப்படி தான் காசு கேட்பான், உனக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, இந்த காசை அவன்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போவா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வாஸ்கோ அட்டாக் பண்ணுறான். வாஸ்கோவோட அட்டாக் எல்லாம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அதை டேஷ் பண்ணிட்டு இருக்கான். எடுத்தோடனே வயிற்றுல குத்துற அந்த பஞ்சு நம்ம ஹீரோ யூஸ் பண்ண போனால் முட்டியை வச்சு வாஸ்கோ அதை ஈஸியாக தடுத்துடுறான். என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் என்னோட பிரைம் ஸ்டன்ஸ், இதை வச்சுட்டா எதிரிக்கிட்ட நான் தோக்கவே மாட்டேன்டா, அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு மோசமானவங்கிட்ட அப்படின்னு வாஸ்கோ சொல்லவும், ஜீசன் சொல்லி கொடுத்த அந்த மூவை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹிப்போட மொட்டை வெயிட்டையும் ஷோல்டர் கிட்ட வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ செம ஃபாஸ்ட்டாக போனால் வாஸ்கோ அதை ஈஸியாக டேஷ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அவ்வளோதான், இப்போ வாஸ்கோவை தேடி அவன் ஃப்ரெண்டு வரான். பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். வாஸ்கோ அடி வாங்கி கீழே வந்து கிடக்குறான். அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். என்னோட டைமிங் பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் அவனோட அட்டாக் என்னால் டேஷ் பண்ண முடியல. ஆனால் அவன் ஏன் அட்டாக்கை டேஷ் பண்ணிட்டான்? ஸ்பின்னிங்கில் அப்படியே ஒரு எல்போ அட்டாக் விட்டான் பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் எடுத்த என்னையும் அவன் தோக்கடிச்சானா அவன் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபைட்டராக தான் இருக்கணும். பக்பான்ஷே நான் தோத்துட்டேன் அப்படின்னு வாஸ்கோ சொல்லவும், பேர்ன் நக்கல் கேங் எப்போவுமே தோக்கக்கூடாது, முக்கியமாக நீ தோக்கக்கூடாது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நானா வாஸ்கோவை தோக்கடிச்சா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், வாஸ்கோவும் அப்போ அந்த கடைக்கு வரான். அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உனக்கு சேர வேண்டிய காசை என்னால் கொண்டுட்டு வர முடியல, என்னை மன்னிச்சிரு. ஹே தம்பி, நீ ரொம்ப வீக்கானவன் கிடையாது, நல்லா ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்கோ கிளம்புறான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தம்பி அப்படின்னு வாஸ்கோ யோசிச்சு பார்க்குறான். நான் ட்ரைனிங் எடுக்கணும், நானும் ஸ்ட்ராங்காக மாற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். 1 2 அப்படின்னு நம்ம ஹீரோ முக்கிட்டு இருக்கோம். ஒரு லேடி வரா, பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே நம்ம ஹீரோ பார்க்குறான். அவள் வாங்க வந்த பொருளுக்கு நம்ம ஹீரோ பில்லை போட்டு கொடுக்குறான். காசை பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது உனக்கு தான், நல்ல ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போகுது. இவனுக்காக பே பண்ண அந்த ட்ரிங்கை நம்ம ஹீரோ குடிச்சிட்டு சிட்டப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஒன்று கூட நம்ம ஹீரோவால் எடுக்க முடியல. என் தொப்பை தடுக்குதுப்பா, என்னால் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஜீசான் நம்ம ஹீரோவை அடிக்க போன டைமில் ஒரு பையன் வந்து தடுத்திருப்பான். அந்த பையன் ரொம்பவே ரிச்சானவன் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு உங்கள் அனிமி பார்க்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எதாவது அனிமி வேணும்னா அதை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நாளைக்கு கரெக்டாக 6 PM நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்காக வரும். அன்டில் தென் வட்டா, பை பாய்.